ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி பகுதி 11. சஞ்சய்க்கு சரிதாவுடன் நேர்காணலுக்கு வந்த ஜெகனை பற்றி கோபியிடம் விசாரித்தான். தனக்கு தெரிந்தவற்றை கோபியும் பகிர்ந்தான். ஆனால் சஞ்சய்க்கு ஜெகனை பற்றி தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சிறிது நேரம் நண்பர்கள் இருவரும் சில பல விஷயங்களை பேசிவிட்டு காரில் புறப்பட, கோபியை இறக்கிவிட்டு நகர்ந்த சமயம் ஒரு மோட்டார் பைக் நின்றிருப்பதை கவனிக்க தவறவில்லை. ஒருவேளை அந்த ஜெகன் சரிதாவை பார்க்க வந்திருப்பானோ என்று யோசித்த சஞ்சய் கோபிக்கு உடனே அழைத்து பேசினான். இதை பற்றி கூற, எப்படிடா இந்த நேரத்தில் அவங்க வீட்டு கதவை தட்டுவது என்றான் கோபி. சரிடா, குட் நைட் என்று கூறி சஞ்சய் அந்த தெரு ஓரத்தில் 4 வீடுகள் தள்ளி தன் காரை பார்க் செய்துவிட்டு அங்கே இருந்து காத்திருந்தான். அப்பொழுது அம்மாவின் தொலைபேசி வர சஞ்சய் எடுத்து பேசினான். தான் கோபியுடன் இருப்பதாகவும் சற்று நேரத்தில் வந்து விடுவதாகவும் கூறிக்கொண்டிருந்த சமயம் ஜெகனை வழி அனுப்ப சரிதாவும் அவள் அப்பாவும் வெளியே வந்தார்கள். ஃபோனை வைத்துவிட்டு அந்த காட்சியை பார்த்த சஞ்சய்க்கு ஏனோ கோபம் தலைக்கு மேல் ஏறியது. பைக்கை கிளப்பிய ஜெகனை சஞ்சய் தொடர்ந்தான். பழைய மாம்பழத்தில் உள்ள ஒரு சந்தில் இருந்த பிஜிக்கு நுழைந்தது அவனின் பைக். நீண்ட பெருமூச்சு விட்டபடி இதை எப்படி கையாளுவது, இவனை எப்படி நம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்குவது என்று யோசித்து கொண்டே வீட்டை அடைந்தான். அம்மாவும் மித்ராவும் பழைய சினிமாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். கார் சத்தம் கேட்டதும் சஞ்சயின் அம்மா சாரதா, மித்ரா போய் சமையல் அம்மா கங்காவிடம் சொல்லி சஞ்சய்க்கும் உனக்கும் சாப்பாடை எடுத்து வைக்க சொல்லு என்றார். உள்ளே வந்த சஞ்சய் சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தான். களைப்பாக இருக்கும் அவன் முகத்தை பார்த்த அம்மா, ஏண்டா ரொம்ப சோர்வாக இருக்கியே, வா சாப்பிட்றா என்று வாஞ்சையாக அழைத்தாள். அம்மா பசிக்கவில்லை என்று பொய் சொன்னான். டேய், நான் உன் அம்மாடா, வா ஒரே ஒரு வா சாப்பிட்டு தூங்கு என்று டேபிளில் அவனை உட்கார வைத்து சப்பாத்தியும் குருமாவையும் பரிமாற மித்ராவும் எதிரே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள். சஞ்சய் அம்மா நீ சாப்பிட்டியாம்மா என்று கேட்டு, ஆமாம் இவ்வளோ லேட்டாக ஏன் மித்ரா நீ சாப்பிட்ற என்றான். அவளும் உங்களுக்கு தான் காத்திருந்தேன் என்றால் மெல்லிய குரல். இனிமே இப்படியெல்லாம் செய்யாத என்றான் கோபமாக. பயந்து போன மித்ரா, சரியத்தான், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் என்றால் நடுங்கியபடி. ஐயோ மித்ரா, உடனே பயந்துட்டியா என்று சத்தமாக சிரித்தான். சஞ்சய் தன் கவலையை மறந்து சத்தமாக சிரிக்க, பிறகு அம்மாவிடம் சில வினாடிகள் பேசிவிட்டு மாடிக்கு தன் அறைக்கு வந்தான். குளித்துவிட்டு படுக்கையில் சாய கோபி தான் அழைத்திருந்தான். டேய், ஜெகனை ஃபாலோ பண்ணின போல என்றான் நேரடியாக. ஆமாண்டா, அவன் ஏண்டா சரிதாவை பார்க்க வந்தான் என்றான் கோபமாக. டேய் நீ என்னடா சரிதாவை எடுத்தாச்சா என்றான் கிண்டலாக. டேய் என்று சஞ்சய் அதட்ட, சரிடா, ஏண்டா ஒரு தோழமையாக பார்க்க வரக்கூடாதா என்று நிலைமையை புரிய வைத்தான். ஜெகனை எப்படிடா ஓரம் கட்டுறது என்றான் சஞ்சய். பேசாமல் நம்ம கம்பெனி கிளையை ஜம்மு காஷ்மீரில் திறந்து அவனுக்கு அங்கேயே போஸ்டிங் போடுடா, தொல்லை விட்டது என்றான்.
கோபி. அப்படி கூறியவுடன் ஜெய்க்கு வந்த கோபத்தில் உருப்படியாக ஒரு யோசனை, சொல்லுடா குட் நைட் என்று ஃபோனை கட் செய்தான். இங்கே சரிதாவின் அப்பா ராஜன் ஜெகனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா என்று கூற சரிதாவோ ஆமாம்ப்பா என்று தலையாட்டினாள். அம்மாடி, அப்போ நான் காலை பேருந்திலே கிளம்பட்டாமா என்று கேட்டார். கோபி சார்கிட்ட பேசி எங்கே போய் ஏறுவது என்று விவரங்கள் கேளுங்கப்பா என்றாள். கோபிக்கு அழைக்க, சார் என்ன இந்த நேரத்தில் என்றான் கவலையுடன். இல்லை தம்பி, நாளை காலை பேருந்தில் திருச்சிக்கு கிளம்பலாமா என்று யோசனை வந்தது, அதான் உங்ககிட்ட சொல்லிவிடலாம் என்று இழுத்தார். நாளை டிரைவர் அங்கிள் வந்து விடுவார் சார், உங்களை பேருந்து நிலையத்தை கொண்டு விட்டு வர ஏற்பாடு பண்ணுகிறேன். சரி தம்பி என்று கூறி தன் துணிகளை எடுத்து வைத்தார். அப்போது சரிதா, அப்பா நீங்கள் உங்கள் பொருட்கள்லாம் இங்கேயே விட்டு விடுங்கப்பா, அடுத்த வார கடைசியில் அம்மாவுடன் வந்தால் உபயோகமாக இருக்குமே என்று யோசனை கொடுத்தார். அப்பாவும் நல்ல ஐடியா தாமா என்று அலமாரியில் வைத்து இருவரும் பாலை குடித்து தங்கள் அறையில் தூங்கப் போனார்கள். ஜெகன் தன் அறைக்கு வந்து சரிதாவிற்கு மெசேஜ் செய்தான். அவளும் பார்த்துவிட்டு குட் நைட் என்று அனுப்பினாள். ஜெகனுக்கு சரிதாவிற்கு கிடைத்த இந்த வேலை, சலுகை, வீடு, சம்பளம் என்று நினைத்து பெருமிதம் கொண்டான். தனக்கும் நல்ல வேலை விரைவில் கிடைத்தால் அவளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த நினைப்பே அவனை மன நிறைவு கொடுக்க தலையணையை இறுக பற்றி கொண்டு வரப்போகும் மின்னல்களை அறியாமல் சந்தோஷமாக உறங்கினான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.